அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி வமன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கேள்விக்கான பதில்களை பார்க்கலாம். 20வது நாள் கேட்கப்பட்ட கேள்வி, அஸ்-சமீஅ் என்னும் திருநாமம் திருக்குர்ஆனில் எத்தனை முறை வந்துள்ளது? அதற்கான பதில் 45 முறைகள், தடவைகள். 21வது நாள் கேட்கப்பட்ட கேள்வி, அல்லாவை மெதுவாக அழைத்து பிரார்த்தித்த அந்த நபியின் பெயர் என்ன? வசன எண்ணுடன் குறிப்பிடவும். அதற்கான பதில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், சூரத்துல் மரியம்ல 2 மற்றும் 3வது வசனம். 22வது நாள் கேட்கப்பட்ட கேள்வி, தாயின் கருவறைகளில் உங்களின் உருவங்களை அமைப்பவன் என்று கூறிய பின் வருகின்ற 2 திருநாமங்கள் யாவை? அதற்கான பதில் அல் அசீஸ், அல் ஹக்கீம். ஆல் இம்ரான்ல 6வது வசனம், 3வது அத்தியாயம் 6வது வசனம். 23வது நாள் கேட்கப்பட்ட கேள்வி, நீ நாடுகின்றவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய், நீ நாடுகின்றவர்களிடமிருந்து ஆட்சியை பறிக்கின்றாய் என்ற துவாவில் எந்த திருநாமம் நேரடியாக வருகின்றது? திருக்குர்ஆன் வசனத்துடன் குறிப்பிடவும். அதற்கான பதில் மாலிகுல் முல்க், ஆட்சி அதிகாரம் அனைத்துக்குமான அதிபதி. சூரத்துல் ஆல் இம்ரான்ல 26வது வசனம். 24வது நாள் கேட்கப்பட்ட கேள்வி, கவலை கொள்ளாதீர், அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று தன் தோழரை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வாசகம் இடம்பெறும் அருள்மறை வசனம் எது? இந்த வாசகம் வசனம் நினைவூட்டுகின்ற திருநாமங்கள் யாவை? அதற்கான பதில் சூரத்து தௌபால 40வது வசனம், அல் மௌலா, அல் வக்கீல், அல் நசீர், அல் அசீஸ், அல் ஹக்கீம். இதற்கான பதில் 2 பகுதியை பிரிச்சதுனால அந்த அத்தியாயத்துக்கு ஒரு மதிப்பெண்ணும், இந்த பெயர்கள்ல 3 பெயர்கள் குறிப்பிட்டது அன்னைக்கு அவங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த பதிலுக்கு. சரிங்களா? 25வது நாள் கேட்கப்பட்ட கேள்வி, அல் முஹைமின் என்னும் திருநாமத்தின் 3 பொருள்கள் யாவை? அதற்கான பதில் கண்காணிப்பவன், பாதுகாப்பவன் ஃபர்ஸ்ட். 2வது யார் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அதற்கு சாட்சியாக இருப்பவன். 3வது மக்களின் தேவைகளை நிறைவு செய்திடும் பொறுப்பை ஏற்றிருப்பவன். இதுல ஓரளவுக்கு 2 ஆன்சர் மேட்ச் ஆகணும் இருந்தாலும் உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்கும். 26வது நாள் கேட்கப்பட்ட கேள்வி, அனைத்துலகையும் அதனின் படைப்புகளையும் நிர்வகித்து பராமரிக்கும் அல்லாவின் திருநாமம் எது? ரப். அதுக்கான பதில் ரப், அனைத்து படைப்புகளின் இறைவன். 27வது நாள் கேட்கப்பட்ட கேள்வி, அவன் தூங்குவதும் இல்லை, சிற்று உறக்கம் அவனை பிடிப்பதில்லை என்று கூறப்படும் வசனம் எது? அது எந்த திருநாமத்தின் பண்பை காட்டுகின்றது? இதற்கான பதில் சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்துல 255வது வசனம், ஆயத்துல் குர்சி சொல்லுவோம் இல்லையா, அந்த வசனம். அதுல அல் ஹய்யுல் கையூம் அப்படிங்கக்கூடிய அந்த அல்லாவுடைய திருநாமம் அதை குறிப்பிடுகின்றன. 28வது நாள் கேட்கப்பட்ட கேள்வி, நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாவின் திசை இருக்கின்றது என்று கூறப்படும் வசனம் எது? அது எந்த திருநாமத்தின் பண்பை காட்டுகின்றது? அதற்கான பதில் அல் வாசி', அனைத்தையும் சூழ்ந்தவன். 29வது நாள் கேட்கப்பட்ட கேள்வி, எல்லோரும் நிராகரித்தாலும் அல்லாஹ் தேவையற்றவனாகவும் தனக்குத்தானே புகழுக்குரியவனாகவும் இருக்கின்றான் என்று கூறும் வசனம் எது? அதில் வரும் 2 திருநாமங்கள் யாவை? அதற்கான பதில் சூரத்து நிசா 8வது வசனம், அல் கனி, தேவையற்றவன், பணக்காரன், அவன் தான் செல்வன் அப்படிங்கக்கூடிய அந்த வாசகம். அதுக்கப்புறம் பெயர் அல் ஹமீத், தனக்குத்தானே புகழுக்குரியவன். இன்றைய கேள்வி கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ரமலானாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த ரமலானில் நாம் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை நம்ம பார்த்தோம். இது ஒரு ஆரம்ப புள்ளி தான். இது மூலமாக நீங்கள் அல்லாஹ்வை பற்றி அதிகமாக தெரிந்திருப்பீர்களோ, அதை பற்றின ஒரு அறிவு உங்களுக்கு வந்திருக்கும் சொல்லிட்டு நாங்கள் நம்புகின்றோம். இந்த அறிவு தான் மிக சிறந்த அறிவு. அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்வதும், அதை புரிந்து கொள்வதும், அதை எம் வாழ்வில் எடுத்து நடப்பதும். இதன் மூலமாகத்தான் நாம் அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்க போக முடியும். இதன் மூலமாக நம்முடைய வாழ்வு அலங்கரிக்கும். எனவே இந்த ஆரம்ப புள்ளியை தொடர் புள்ளியாக ஆக்குவது உங்களுடைய கையில தான் இருக்குது இன்ஷா அல்லாஹ்.
ரமலான் முடிந்த பிறகும் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பற்றி நீங்க தொடர்ச்சியாக படிங்க, அதை தெரிந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய திருநாமங்களை நாம் எல்லாம் மனனம் செய்து கொள்வோம். ஏனென்றால் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் இருக்கின்றன. என்னன்னா, யார் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை மனனமிட்டு அதை புரிந்து தன்னுடைய வாழ்வில் செயல்முறைப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதை தொடர்ச்சியாக கடைபிடிங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய சொலாத், சியாம், கியாம், ருக்கு, சுஜூத் மற்றும் ஏனைய அனைத்து நல்ல அமல்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்று அங்கீகரித்துக் கொள்வானாக. டிஎம்ஏவின் சார்பாக உங்களுக்கு ஈகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹுல் அமல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وما تشاءون إلا أن يشاء